இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். சரி, நம்ம வழக்கம் போல புது ஸ்டோரியோட வந்திருக்கேன். ஸ்டோரி கேட்க போலாமா? ஸ்டோரி டைம். ஓகே, இன்னைக்கு நம்ம யாரை பத்தி ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிரதர்ஸ பத்தி பார்க்க போறோம். இந்த பிரதர்ஸ் 2 பேரும் ட்வின்ஸ். ஓகேவா? இவங்களுடைய அப்பா பேரு ஈசாக்கு, அம்மா பேரு ரெபேக்காள். சோ இவங்களுக்கு ஒரு குழந்தைங்க ட்வின் பேபிஸ் பொறக்குறாங்க. அவங்க தான் வந்து ஏசா, யாக்கோபு அப்படிங்கிற 2 பேரு. இந்த குட்டி குழந்தைங்க அம்மாவோட டம்மிக்குள்ள இருக்கும்போது, வயித்துக்குள்ள இருக்கும்போதே ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் பெரியவங்களாயி ஆளுக்கு ஒரு வேலை செய்யறாங்க. இந்த ஏசாங்கிறவர் தான் அண்ணன். அவர் தான் ஃபர்ஸ்ட் பிறந்தாரு. அவர் என்ன வேலை செஞ்சாரு அப்படின்னா, போய் வேட்டையாடி கொண்டு வருவாராம் அனிமல்ஸ. இவர் இந்த மாதிரி வேட்டையாடி கொண்டு வர்றது இவங்களுடைய டாடிக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்டா இருக்குப்பா நீ வேட்டையாடி கொண்டு வந்து சமைச்சு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவோட செல்ல பையன் தான் இந்த ஏசா அப்படிங்கிறவரு. அம்மாவோட செல்ல பையன் யாருன்னா 2வது பையன் யாக்கோபு. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, கூடாரத்துல இருப்பாரு. ஆடெல்லாம் கூட இவர் என்ன பண்ணுவாருன்னா மேய்ப்பாரு. இவர் வந்து கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கூடாரங்களுக்குள்ள இருப்பாரு. ஆடெல்லாம் வந்து மேய்ப்பாரு. இந்த மாதிரி வேலைகளை இந்த யாக்கோபு பார்த்துட்டு இருந்தாரு. சோ இவங்க 2 பேரும் ஒரு நாள் அவங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நல்ல சூப்பரான ஒரு டைம்ல இந்த யாக்கோபு, அதாவது தம்பி, என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, கூழ் சமைச்சிட்டு இருந்தாரு. அந்த கூழோட ஸ்மெல் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சாம். நம்ம கூட யாராவது குக் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன குக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாப்போம் இல்லையா? அந்த மாதிரி நல்ல இவர் செய்யற கூழுடைய வாசனை ரொம்ப சூப்பரா இருந்துச்சாம். அப்போ வேட்டையாடி களைச்சு போய் ஏசா வந்துட்டு இருக்காரு. அவர் வரும்போது அவர் வந்து வீட்டுக்கு அப்படியே ரொம்ப டயர்டா வர்றாரு. அவருக்கு வேற இந்த ஸ்மெல்ல பார்த்த உடனே ரொம்ப பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டயர்டா வேற இருந்தாரு. நம்ம என்ன பண்ணுவோம், அக்கா, அண்ணா, தம்பி எல்லாம் இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அவங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அந்த பிஸ்கெட்ல கொஞ்சம் எனக்கு தரியா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, கொஞ்சம் தாப்பா அப்படி கேட்போம்ல. அதே மாதிரி இந்த ஏசா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த கூழுடைய ஸ்மெல்ல பார்த்து போய் யாக்கோபு கிட்ட கேக்குறாரு, இந்த கூழ் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு, எனக்கும் இந்த கூழ் தரியா அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேக்குறாரு. அந்த சம்பவத்தை தான் நம்ம இங்க பாக்குறோம். இவர் தான் வந்து யாக்கோபு, இவர் தான் ஏசா. இப்ப இந்த யாக்கோபு செஞ்ச கூழ ஏசாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் இந்த கூழ் தரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவர் சொல்றாரு, கூழ்லாம் நான் தரமாட்டேன், நான் உனக்கு கூழ் தரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா, உன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தரணும், உன்னோட பர்த் ரைட் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன தெரியுமா, அந்த குடும்பத்துல முதல்ல பிறந்த குழந்தைங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய அந்தஸ்து மாதிரி. ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு மாதிரி அந்த சேஷ்ட புத்திர பாகம்ங்கிறது. இப்போ ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த லேண்ட்ல அதிகமான பங்கு அந்த ஃபர்ஸ்ட் பையனுக்கும், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற இப்ப பாதி சரி பாதியா பிரிச்சு 2 பேர்த்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பெரிய பையனுக்கு தருவாங்க. அது ஏன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினா, குடும்பத்துல சகோதரர்கள் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த பெரிய பையன் வந்து பொறுப்பா இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு உரிமை அவங்களுக்கு. அவங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு என்ன சொல்றது, ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அத வந்து அவர் கேக்குறாரு, உன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு தரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்மளா இருந்தா அந்த நேரத்துல என்ன சொல்லி இருந்திருப்போம், போ நீ எல்லாம் இப்படி சொல்றல. ஒரு சிலர் அப்படி சொல்லிருவாங்கல்ல, நீ இதெல்லாம் கேக்குற, அதெல்லாம் தர முடியாது போ அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிருவாங்க இல்லையா? இந்த ஏசா கூட என்ன பண்ணாரு அப்படின்னா, உனக்கு என்ன இப்போ, எனக்கு ரொம்ப பசியா இருக்க, எனக்கு இப்ப கூழ் வேணும், நீ இப்ப வந்து சேஷ்ட புத்திர பாகம் எல்லாம் கேட்டுட்டு இருக்க, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நீ எடுத்துக்கோ, எனக்கு அந்த கூழ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே இந்த யாக்கோபு என்ன பண்ணார் தெரியுமா, இந்த கூழ நம்ம ஏசாக்கு அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏசா அதை வாங்கி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டாரு. இப்போ இந்த சம்பவத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யாக்கோபு கிட்ட இருக்கிறத ஏசா வந்து வாங்கினாரு, ஓகே. ஆனா கூழ் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான். அந்த நேரத்துல அவருக்கு பசிக்குது, அந்த பசியை போக்கிக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் அந்த பர்த் ரைட் அப்படிங்கிறது. நான் தான் ஒரு பெரிய பையன், நான் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரு இழந்து போயிட்டாரு. இந்த ஒரு சின்ன கூழுக்காக, ஒருவேளை பசிக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ இந்த ஏதாவது சேஷ்ட புத்திர பாகம் தானே, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு.
ஆனா அது வந்து சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா அது தப்பு. ஏன்னா ஒரு கூழ் வந்து செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு பசியா நம்ம இருந்தாலும் இவன் வந்து கூழ் தர முடியாது, உன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை தான் சொன்னா என்ன சொல்லணும்? இந்த சின்ன கூழுக்காக நீ அவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து கேக்குற, ஒரு சொத்தை கேக்குற மாதிரி நீ அவ்வளவு பெரிய விஷயத்த கேக்குற, அதெல்லாம் தர முடியாது. நான் என்ன பண்ணிக்கிறேன், நானே போய் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். குவிக்கா எவ்வளவோ விஷயங்கள் சமைச்சு சாப்பிடலாம் இல்லையா? பால் இருந்துச்சுன்னா சூடு பண்ணி கூட குடிச்சுக்கலாம். ஆனா அவர் அந்த ஒரு வேளை ஒரு இப்போ எனக்கு வந்து பசிக்குது, இப்பவே எனக்கு அதை வந்து என்ன பண்ணணும், அந்த பசியை தீர்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சேஷ்ட புத்திர பாகம்ங்கிற பெரிய விஷயத்த என்ன பண்ணிட்டாரு, இழந்தே போயிட்டாரு. அதுதான் வந்துட்டு அவர் பண்ண தப்பு. இதுல அவர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆவியின் கனிகள்ல பார்த்தோம் இல்லையா, இச்சை அடக்கம், அதாவது செல்ஃப் கண்ட்ரோல். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அவர்கிட்ட கிடையாது. இச்சை அடக்கம், அவர் வந்து பசிக்குது, டெம்ட் ஆகுது, இப்பவே சாப்பிடணும்னு நினைச்ச உடனே இப்பவே சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன பண்ணாரு, ஒரு பெரிய விஷயத்த இழந்து போயிட்டாரு. ஒரு பெரிய பிரிவிலேஜ் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இழந்து போயிட்டாரு. இல்ல நம்ம கூட நிறைய குழந்தைங்கள, இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற நிறைய குழந்தைங்கள பார்த்தா என்ன பண்றாங்க, கடைக்கு போனாங்கன்னா எனக்கு இந்த பொருள் இப்பவே வேணும் அப்படின்னு கேட்டா வேணும்ன்ற நேரத்துல அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் கூட அம்மா அப்பா பேச்சு கேட்காம நிறைய குழந்தைங்க என்ன பண்றாங்க, அடம் பிடிக்கிறாங்க. ஒரு விஷயத்த நினைச்சா அப்பவே எனக்கு நடக்கணும், எனக்கு அப்பவே கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து தப்பு. செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம கிட்ட என்ன பண்ணணும், இருக்கணும். இச்சை அடக்கம் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் அப்படியே டெம்டிங்கா இருக்கு, அப்படியே பார்த்தா சாப்பிடணும் போல இருக்கு, ஆனா வந்து அது நல்லதில்ல, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கேக்குறோமா? கேட்காம உடனே போய் என்ன பண்ணிடுறோம், எடுத்து சாப்பிட்டுறோம். அப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா காட் சொல்லியிருக்காங்க, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் கனிகள்ல ஒண்ணு என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோல். இந்த சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா, ஒரு டீனேஜ்ல போய் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்களானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயம் டெம்டிங்கா இருக்கும். சூப்பரா கே டிராமா பார்க்கலான்னு ஆசையா இருக்கும். 10th 12th படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வா இந்த டிராமா நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களோட டைம் எல்லாம் வேஸ்டா போயிடும். படிக்க வேண்டிய நேரம் எல்லாம் என்ன ஆயிடும், வேஸ்ட் ஆயிடும். சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கணும். இல்ல செல்போன் வந்து நம்ம இந்த விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணணும், நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு என்டர்டைன்மெண்ட்காக யூஸ் பண்றோம்னா இந்த டைம்குள்ளதான் யூஸ் பண்ணணும். ஒரு கேம் விளையாடுறோம்னா இவ்வளவு நேரம் தான் விளையாடணும். ஏன்னா நம்ம செல்ஃப் கண்ட்ரோலா இல்ல அப்படின்னா நம்மள என்ன பண்ணிடும், அந்த கேமுக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆயிடுவோம். நம்மளுக்கு தெரியாமயே நம்ம என்ன பண்ணிடுவோம், அடிக்ட் ஆயிடுவோம். இன்னும் பெரிய பசங்களானதுக்கு அப்புறம் அது வந்து என்ன ஆயிடும், இன்னும் பேட் திங்ஸ்ல தான் போயிட்டு முடியும். அதனால சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன பண்ணணும், செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கணும். இந்த ஏசா என்ன பண்ணியிருந்திருக்கலாம், கூழ் எல்லாம் எனக்கு வேண்டாம், நானே போய் சமைச்சுக்கிறேன், சமைச்சு சாப்பிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவரோட பர்த் ரைட் அவர் இழந்து போயிருக்க மாட்டார் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம இருந்தோம்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பிளஸ்ஸிங்ஸை நம்மளும் என்ன பண்ணிடுவோம், இழந்து போயிடுவோம். அதனால எல்லா குழந்தைங்களும் எப்படி இருக்க போறீங்க, இனிமே செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கணும். நம்ம நினைச்சா கூட அது முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல நிறைய டெம்டிங்கான விஷயம் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? ஒரு ஃபுட் ஆகட்டும், வெரைட்டியா டிஃப்ரெண்ட் ஃபுட் இருக்கு. அதுக்கப்புறம் செல்போன்ல நிறைய அட்ராக்டிவான திங்ஸ் இருக்கு. நம்ம செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கலாம்னு நினைச்சா கூட முடிய மாட்டேங்குது. அப்ப எப்ப நம்மளால அப்படி இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம காடோட ஹெல்ப் இருந்தா மட்டும்தான் நம்ம செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்க முடியும். நீங்க உண்மையா செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கணும்னு ஆசைப்பட்டு காட் கிட்ட ப்ரே பண்ணீங்க, காட் எனக்கு இந்த செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிற ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் தாங்கன்னு ப்ரே பண்ணீங்க அப்படின்னா காட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனாலதான் காட் நம்மளுக்கு யார கொடுத்திருக்காங்க, ஹோலி ஸ்பிரிட்ட கொடுத்திருக்காங்க. காட் டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா. ஓகேவா? செல்ஃப் கண்ட்ரோலோட இருப்பீங்களா? ரொம்ப செல்போன் பார்க்க கூடாது. நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபுட் கிரேவிங்ஸ் இருந்தாலும் அதுலயும் நம்ம எப்படி இருக்கணும், கண்ட்ரோல்டா இருக்கணும். நீங்க அப்படி இருக்கிறதுக்கு காட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பாய்.